கேவி மகாதேவன் சாருடைய இசையில் வெளிவந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு டெஃபனேஷன் சொல்கிறதா இருந்தால் பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டான்னு நம்ம இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம்ல. ஆனால் கேவி மகாதேவன் சார் அவர் எடுத்த முடிவு எப்போன்னா, எப்போவுமே எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவர் மெட்டமைச்சுக்கிறார். பாட்டுக்கு தான் மெட்டமைப்பேன் நான் அப்படின்னு சொன்னவர் கேவி மகாதேவன். அது ஒரு பெரிய அசாத்தியமான எஸ். குமரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இசையமைப்பாளர், அவர் பின்னால் திரைப்படங்கள்லாம் இயக்குனாரு. அவர் ஒரு முறை சந்திப்பில், நான் ஒரு தனிப்பட்ட சந்திப்பில் பேசும்போது சொன்னார், வைரமுத்து அவர்கள் சொன்னாராம், பாடலை என்னுடைய கவிதையை அல்லது என்னுடைய பாடலை யார் இசையமைக்கிறார்களோ அவங்களுக்கு நான் பணமே வாங்க மாட்டேன் அப்படின்னு வைரமுத்து ஒரு முறை சொன்னாராம். ஏன்னா பாடல்களை இசையமைப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு வைரமுத்து வருத்தப்பட்டதாகவும், அதற்காக இந்த ஆஃபர் பிரைஸ் கொடுத்ததாகவும் அவர் சொன்னார் என்கிட்ட. அப்போ பாட்டில் இருந்து தான் இசை பிறக்கணுங்கிறதா முறையானதா, அல்லது எப்படி, அல்லது இசையமைத்ததற்கு தான் பாட்டு எழுதணுமா, எது சரியானது? இல்லை, ஒரு சூழ்நிலை கொடுக்குறாங்க அப்படின்னா கவிஞர்கள்ட்ட தான் முதல்ல சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கவிஞர்கள் அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு பாடல் எழுதுவாங்க. கவிஞர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு வைங்க, அந்த பாட்டுக்குள்ளே என்னென்ன சொல்லலாமோ, எவ்வளோ இலக்கிய தரத்தை உள்ளே வைக்கலாமோ, எவ்வளோ ரசனையான விஷயங்களை அந்த பாட்டு வரிகளில் கொண்டு வரலாங்கிற ஒரு சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னா பாடலை முதல்ல எழுதிடுவாங்க.